ஐயனார் துணை சீரியல்ல வானதி எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கு. பாண்டிய ரொம்பவுமே புடிச்சு போச்சு. அதனால இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள எல்லாத்தையும் வந்து பொண்ணு கேட்க வீட்ல சொல்லிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஆனா நம்ம பாண்டி மட்டும் கவலையாவே உட்கார்ந்திருக்கிறாப்ல. வானதிய பார்த்துட்டு, "என்னாச்சு? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்க?" "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் சந்தோஷம் தான். எப்படி சொ சம்மதிச்சாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அன்னைக்கு நீ வந்து என்னைய வீட்ல விட்டுட்டு போய் விட்டுட்டு போறப்ப எங்க அப்பாகிட்ட மன்னிப்பு கேட்டு போனல்ல, அப்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு." அப்படின்னு சொல்லி வானதி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அனீஸும், நம்ம சந்தாவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்களையும் உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம சேரனையும், நம்ம சந்தாவையும் நிக்க வச்சு, நம்ம நிலா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்குது. இத பார்த்துக்கிட்டு இருக்கிற வானதி பொறாமப்பட்டு, "என்ன அவங்கள மட்டும் ஃபோட்டோ எடுக்கணுமா? நம்மளையும் எடுக்கட்டும்." அப்படின்னு போய் அவங்கள தள்ள சொல்லிட்டு, வானதி பாண்டிய கைய பிடிச்சுக்கிட்டு நிக்குது. ஆனா நிலா அவங்கள ஃபோட்டோ எடுக்காம, இந்த பக்கம் நம்ம சேரனையும், சந்தாவையும் நிக்க வச்சு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த வானதி நம்மளே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம பல்லவன் என்ன செய்றாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் கொஞ்சோண்டு போட்டு எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் குடுத்துட்டு வரேன்னு நேரா எங்க போறாப்ல அப்படின்னா, காயத்ரிய பார்க்கறதுக்கு தான் போயிருக்கிறாங்க. காயத்ரி ரூம்ல இருந்தவங்க எல்லாம் பொங்கலுக்காக போயிட்டாங்க. ஆனா காயத்ரி மட்டும் ஊருக்கு போகவே இல்லையாட்டுக்கு. ஸோ இத தெரிஞ்சுக்கிட்டு தான் தலைவர் அங்க போயிருக்கிறாரு. அங்க போய் பயங்கர ரொமான்ஸ் பண்றாரு. அடுத்த வருஷம்லாம் நமக்கு கூட தல பொங்கலா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. கிரஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. பெரும் பிரச்சனையா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பல்லவனும் கொஞ்சம் ஓவரா தான் போய்க்கிட்டு இருக்கிறாப்ல. இதுக்கப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவ நிக்க வச்சு விதவிதமா ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல, நம்ம சோழன், போஸ் விதவிதமா குடுக்க சொல்லி கரும்பு, பானை இந்த மாதிரி வச்சுலாம் ஃபோட்டோ எடுக்கிறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சோழன நிக்க வச்சு நிலா ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஸோ, இப்ப நிலாவோட ஃபோனு நம்ம சோழன் கிட்ட தான் இருக்கு. நிலா ஏதோ ஒரு விஷயமா உள்ளார போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நிலாவோட பாஸு நம்ம நிலாவுக்கு மெசேஜ் அனுப்புறாப்ல. அடுத்த வருஷம் நமக்கு தலப்பொங்கலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ண, நம்ம சோழன் அத பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாயி, நிலாவோட ஃபோன்ல இருந்தே டோபர் தலையா அப்படி இப்படின்னு அசிங்கமா திட்டி அனுப்பிச்சு விட்டுறாப்ல. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அச்சச்சோ! இது நிலாவோட ஃபோன் ஆச்சே! நம்ம பாட்டுக்கு அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு அத டெலீட் பண்ணிடுறாப்ல. இருந்தாலும் அங்க ராகவ் அதெல்லாம் படிச்சு பார்த்துடுறாப்ல. ஸோ நம்ம நிலாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியவே தெரியாது. ஸோ கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானதியும் நம்ம பாண்டியனும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.